ஹலோ மக்களே 758வது பேர்லாம் போன எபிசோட்ல வந்து வாண்டா பொண்ணு வந்து அங்க என்ன நடந்துச்சோ எல்லா சம்பவத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. குரோ சிட்டி வந்து ரொம்ப முக்கியமான சிட்டி. எங்க ஊர்ல எப்பவுமே பீஸ்ஃபுல்லாவும் சந்தோஷமாவும் தான் இருந்தோம். ஆனா பாதி மாசத்துக்கு முன்னாடி எங்க சந்தோஷத்தை அழிக்க மாதிரி ஒரு குரூ வந்தானுங்க. அவனுங்க தான் வந்து பீஸ்ட் பைரட்ஸ். யாருன்னா கைடோட ஆளுங்க ரைசோங்க ஒருத்தனை தேடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ரைசோன் ஒருத்தனை தேடி வந்திருக்கான். இவர் தான் ஜாக் த ட்ரவுட். நம்ம கைடோவோட ரைட் ஹேண்ட் மேன்டான்னு சொல்லிட்டு காத்திக்கிட்டு இருக்காங்க. டே ரைசோவை கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஜாக் கத்திக்கிட்டு இருக்க நேரத்துல மக்கள் அடிக்கிறானுங்க. ஆனா மக்கள் ஒன்னும் வீக்கான ஆள் கிடையாது. மக்கள் எல்லாரும் சேர்ந்து அடின்னு அடிச்சு பறக்கூடானுங்க. நாங்கெல்லாம் மிங்ஸ் பிறக்கும் போது சண்டை போட திறனோட பிறந்தவனடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியா நான் ஏன் ஆளை இறக்குறேன்னு சொல்லிட்டு கிஃப்டர்ஸ் சொல்லிட்டு இவனுங்களே இறக்குறானுங்க. பார்த்தா அவனுக்கு பாக்கே டிஃப்ரெண்டா வந்து நிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா இவனுக்கு பேசுறவன கேட்கவே இல்ல. ஆட்டோமேட்டிக்கா சண்டை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. பார்த்தா மொத்த குரோசிட்டியுமே வந்து பேட்டில் ஃபீல்டா மாறி இருந்திருக்கு. அதை பத்தி தான் இப்ப வாண்டா சொல்லிக்கிட்டு வாரா. ஒன்னு ப்ரூக்கு சொல்றான், இதுக்கு தாண்டா நான் உங்கள்ட்ட லேண்ட் ஆஃப் வானா பத்தி சாமராவை பத்தி இந்த ஊருக்குள்ள பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னேன். தெளிவா புரிஞ்சுக்கோங்க, அந்த வார்த்தையை சொல்லாதீங்கடா, நீங்க செதறிடுவீங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டே நிஞ்சாவா, இந்த நிஞ்சாவை பத்தி தானடா நம்ம கிண்ணிமோன்னு சொன்னான்னு சொல்லிட்டு லூஃபி சொன்ன உடனே செதறிட்டானுங்க. ஒரு செகண்ட் வாண்டவும் பாக்குறா, என்ன இவன் சொன்னான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. நிஞ்சாவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சாடனா புரூக்கு உசப்பு நாமி தூக்கி போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. வாய முடுறான்னு சொல்லிட்டு நிஞ்சான்னு தானே நீங்க சொன்னீங்க, லேண்ட் ஆஃப் வானான்னு சொன்னீங்களே, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது, இவன் முட்டாள்தனமா ஏதோ பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காரச்சுன்னு சொல்லிட்டு போட்டா அடின்னு அடிச்சு நொறுக்குறானுங்க. தேவையில்லாத எங்க வார்த்தை யூஸ் பண்ணிட்டான். நிஞ்சா கிடையாது கஞ்சா அப்படின்ட்டாங்க. காஞ்சாவா அப்படின்னா எங்க ஊர்ல வந்து அமைதியானவன் அர்த்தம், அதைத்தான் சொல்லிருக்காரா. சரி நீங்க இதைத்தான் சொன்னீங்களா, வாங்க நம்ம டியூக் சமாவை பார்க்க போன்னு சொல்றாங்க. நீன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான். அப்படின்னு அடிச்சு தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. வாய் மூடிட்டு கொஞ்சம் பொறுமையா வாடா, டியூக் சமாவை பார்க்க போன்னு சொல்லிட்டு அவனை கூட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. மூஞ்சிலாம் உடஞ்சு கிடக்கு அவனுக்கு. வாங்க அவரை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி கூட்டு போய்கிட்டு இருக்கிறதுல டியூக் டாக்ஸ்டாம் ரூம்ல இருந்து எவனோ அடிச்சு ஏர்ல பறந்து போய்கிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு கர்ண காட்டுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா எவனோ ஒருத்தனை போட்டு அடி நடிச்சு பற கொடுக்கிட்டு இருக்கான். சிசிலியன் சமாக்கு வந்து ஏன்டா அவுட்ரா கண்ட்ரோல்ல இருக்காரு, ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா சிங்க ஒரு ரூபத்துல ஒருத்தர் நின்னுக்கிட்டு இருக்கான். இந்த வாண்டா நீங்க வா, இவனுக்கு முட்டாள்தனமா சில விஷயம் பேசிக்கிட்டு இருந்தானுங்க, அதான் இந்த மாடியில இருந்து தள்ளி விட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா சிசிலியன் அவர் பேரு. பார்த்தா அவனுக்கு அப்படி என்ன பேசணும்னு தெரியல. பார்த்தா லவ் ரொமான்ஸ் பேபிஸ்ன்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. இனிப்பான விஷயத்தை பத்தி என் முன்னாடி பேசாதீங்கடா, எனக்கு பிடிக்காது, எவனாச்சும் வந்தீங்கன்னா உங்களை காப்பாத்த ஆளே கிடையாது சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க அவனுங்க. எல்லாரும் என்ஜினியர்ங்கடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி கோழைகளுக்கு வந்து இவர் நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்காருடா, இது நம்மளுக்கு ஒரு சிறப்பான விஷயம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சடனா என்னன்னு பார்த்தா அவர் தலைமையில ஒரு பில்டிங்கே தூக்கி வச்சு நின்னுக்கிட்டு இருக்காரு அவரு. என் முன்னாடி ஏதோ வந்து மென்மையான விஷயத்தை பேசக்கூடாது சொன்னா அதை ஏன்டா என்கிட்ட பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்கை தூக்கி வீசுறாரு அவரு. இனிமேல் நாங்க வந்து ஸ்வீட்டான விஷயத்தை எதுவுமே பேச மாட்டோம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. சிசிலியன் சமான்னு சொல்லிட்டு வாண்டா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இவங்க தான் முகிவரா பாய்ஸ்ன்னு சொன்ன உடனே பாஞ்சு வராரு சிசிலியன். ரொம்ப நன்றி, எங்க கண்ட்ரியவே நீங்க காப்பாத்துறீங்கன்னு சொல்லிட்டு சடனா வந்து தலையை சாட்சி அவருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. வாழ்க்கை முழுக்க உங்களை மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சிசிலியன் சவால அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பவரால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டாரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த முட்டாள் லயனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். யார் உங்களோட கேப்டன் சொல்லிட்டு சிசிலியன் சமா கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் தான் சொல்றான். சடனா பாஞ்சு வந்துட்டு நீங்க ரொம்ப நல்லவர், உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தே கிடையாது, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், காரச்சுன்னு சொல்லிட்டு லூஃபியை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. டியூக் சமா உங்களுக்கு தான் வெயிட் பண்றாரு, வாங்கன்னு சொல்றாங்க. இவனுக்கு அப்படி என்னதான்டா ஆச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அதுக்குள்ள நம்ம சோப்பரங்க வந்து நின்னுட்டு இருக்கான். லூஃபி மத்தவங்களா நீங்க வண்டிங்களாடான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா டியூக் டாக் ஸ்டாம் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவர் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா டியூக் டாக் ஸ்டாம் வந்து நாய் உருவத்துல தான் இருக்காரு. நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு வாண்டா பாஞ்சு வந்து கெட்டி பிடிக்கிறா. பார்த்தா எல்லாரும் அதே நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான்டா இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. வாண்டா என்னை மன்னிச்சிரு, உன்னை கவலைப்பட வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டியூக் டாக் ஸ்டாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க தான் முகிவராசா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எங்க மக்களை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி, என்னையே காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. மொத்த கதையை நான் கேள்விப்படவே இல்லை, என்னோட க்ரூ தான் உங்களை காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. நீங்க ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, எங்களை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நீங்க நல்லா ஸ்ட்ராங்கான ஆளுன்னு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா டியூக் சமா வந்து இந்த கண்ட்ரில ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான வாரியரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நானே ஒரு லூசர்னு சொல்றாங்க. லூசர்லாம் ஒண்ணும் கிடையாது, அவங்கள்ட்ட ஆள் அதிகமா இருந்தனால அப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவர் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு. சடனா அவர் வாயில இருந்து எச்சில ஊற ஆரம்பிச்சுட்டு பார்த்தா ப்ரூக்க பார்த்த உடனே இந்த எலும்பை கடிக்கணும்னு தோணுது அவருக்கு. அவரை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டியூக் டாக்ஸ்டாம் நீங்க இன்னும் ஃபுல்லா ரெக்கவரி ஆகல, கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்றா வாண்டா. அவரை பார்த்தாலே எனக்கு வாயில எச்சி ஊறுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய உருவத்துல இருக்கிற என்னை கடிச்சாருன்னா என்னை துண்டு துண்டா ஆக்கிடுவானுங்கடா, என்னை விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு ப்ரூக்கோ அழுதுகிட்டு இருக்கான். நீங்க இதான் முகிவர டீமா, ஆனா அவங்கள்ட்ட திரும்பி சொல்றேன் ரொம்ப நன்றின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. ஆமா அவன் பேரை வேற எனக்கு மறந்துட்டேன், அந்த பூனை பேர் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் கேட் வைப்பர்னு சொல்றா வாண்டா. நான் ஒரு வாட்டி கடல்ல போய்கிட்டு இருக்கும் போது அந்த முட்டாளி என் கூட இருந்த அந்த கேட் வைப்பரு அப்ப
அப்ப இதே மாதிரி ஒரு தொப்பியை நான் பார்த்தேன். இப்ப 4 எம்பரர்ல ஒருத்தர் இருக்கம்ல சாங்ஸ், அது அவனோட தொப்பி மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சாங்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி லூஃபி என்ஜாய் பண்றான். இது அவரோட தொப்பி தான், அவர் தான் எனக்கு கொடுத்தாரு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன தூங்கிட்டாருன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. 6 மணி ஆயிடுச்சுல, அதான் படுத்துட்டாரு சொல்றா வாண்டா. 6 மணிக்குல என்னடா தூங்குதாங்கன்னு சொல்லிட்டு சாங்ஸை பத்தி சொல்லுங்க, சாங்ஸை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். டே அவரே அடிபட்டு கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றான் சோப்பர். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னோம்ல, மோகமோ டூக் டாக்மா வந்து ஆள்றது மொத்தம் 2 பேரு. காலையில ஆள்றவர் இவரு, நைட் ஆள்றவர் வந்து மாஸ்டர் கேட் வைப்பர்னு சொல்றாவா. அதுக்கு இவர் தூங்குறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓப்பனா சொல்ல போனா 2 பேருக்கு 2 பேரை பிடிக்கவே செய்யாது, அதுதான் விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் மட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு நின்று பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா 2 பேரும் ஒன்னா நின்று சண்டை போட்டு இறந்துடவே செஞ்சிருவாங்க, அதுதான் பெரிய விஷயமே சொல்றா வாண்டா. என்ன சண்டை போட்டு சாகுது வரைக்கும் சண்டை போடுவாங்களா, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் கேள்விப்பட்டேன், ஆனா இப்ப அவங்க பேசுறதே கிடையாதுன்னு சொல்றாங்க. அவங்க வாழ்க்கையில அவ்வளவான சண்டை போட்டிருக்காங்க, சாகுது வரை சண்டை போட்டிருக்காங்க, ஆனா இப்போதைக்கு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பாத்துக்கிட்டதே கிடையாதுன்னு சொல்றாவா. காலையில 6ல இருந்து சாயந்தரம் 6 வரை இவரு, சாயந்தரம் 6ல இருந்து காலைல 6 வரை அவரு, இந்த 2 பேருமே தான் அந்த ஊரையே ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்பதை பேசிட்டு டாக்டர் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மக்களுமே எல்லா இடத்துலயும் தூங்கிடுவாங்க, அதுதான் விஷயம் சொல்றாங்க. பார்த்தா இப்ப டாக் டூக்ஸ்டாம் ஆளுங்க வந்து எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்தந்த இடத்துல. என்ன மஸ்கட்டியர்ஸ்னாரு, அவருக்கும் ஃபுல்லா தூக்கம் வருது. சிசிலியன் உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். காலையில ராத்திரி நேரம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும், காலையில நேரத்துல நாங்க நல்லா ஆக்டிவா இருப்போம், அப்ப நல்லா வந்து முழிச்சிருப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டே தூங்கிடவே செஞ்சுட்டாரு அவரு. என்னடா இவரும் தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கானுங்க. இவங்களை பார்த்தா சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நேரத்துல தான் நாங்க தூங்கி எந்திக்கிறோம், எங்க ஊர்ல மொத்தம் 2 ரூலர்ஸ் இப்போதைக்கு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. கடைசி அந்த பேட்டில்ல கூட அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காவா. குரோசிட்டியை வந்து ஜாக் குரூப் வந்து அட்டாக் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றா. திரும்பி இந்த பழைய விஷயத்தை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த யானை ரூபத்துல இருக்க ஜாக் வந்து அங்க இருக்க பில்டிங்கை அடிச்சு உடச்சு துண்டு துண்டு ஆக்கிக்கிட்டு இருக்கான். சாமுராய்ங்க சாமுராய்ங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தனும் கேட்கறானுங்க. பார்த்தா ரைஸ் அவங்கன்னு கேட்கறாங்க. எல்லாத்தையும் அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். ஒருத்தனும் விட மாட்டான். பார்த்தா எல்லா பில்டிங்கும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான் ஜாக்கு. சடனா பார்த்தா உள்ள இருக்க குழந்தைங்க எல்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரைஸ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கடா, அந்த ஊரே அடிச்சு நொறுக்கணும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க, துரத்திக்கிட்டே இருக்கானுங்க. ரைஸ் எங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. டே எங்க கண்ட்ரியை வந்து நீங்க டெஸ்ட்ராய் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்டர்ஸ் வந்து ஒருத்தன் வந்து அடிக்கிறான். ஆனா கிஃப்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, இவனுங்களே அடிச்சு ஏர்ல பறக்க கொடுத்தானுங்க. எங்களுக்கு என்னன்னே தெரியாது விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா மஸ்கட்டியர்ஸ் சொல்லிட்டு ஒரு டீம் வரானுங்க. எல்லாரும் பின்னாடி போங்கடா நாங்க வந்துட்டோம்னு சொல்றாங்க. பார்த்தா ஊர்ல உள்ள வாரியர்ஸ் இறங்குறாங்க. பார்த்தா வாண்டாவும் அதுல இருக்கா. 8 விதத்துல வரானுங்க. மஸ்கட்டியர்ஸ் மாசா காட்டுறாங்க. கேரட் அந்த டீம் எல்லாருமே வேற லெவல் பண்றானுங்க. ஒருத்தனை அடிச்சு ஏர்ல பறக்க கொடுத்துட்டு இருக்கானுங்க. இதுல என்னன்னு பார்த்தா கிஃப்டர்ஸ் வந்து மஸ்கட்டியர்ஸ் அடிச்சு பறக்க கொடுத்தானுங்க. இது என்னடா வாரியர், இவங்களுக்கு எபிலிட்டி புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா மஸ்கட்டியர்ஸ்க்கு ஈக்குவலா சண்டை போடுறாங்க. ரைஸோ எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இடத்துல அவங்க எல்லாம் எங்க ஊர்ல கடைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவ பாஞ்சு வந்து அடிக்கலன்னு வரானுங்க. பார்த்தா அதுக்குள்ள இன்னொருத்த பாஞ்சு பறந்து நின்னுட்டு இருக்கான். அவன் தான் சிசிலியன் கூட மொத்தம் 3 பேர் இருக்கானுங்க. 3 டாக் ஸ்டார்ம் மஸ்கட்டியர்ஸ் வந்துட்டானுங்க. அவங்களுக்கு வந்து டியூக் டாக் ஸ்டார்ம்க்கு கீழே உள்ளவனுங்க. வேற லெவலான ஆளு வந்துட்டானுங்க. மக்கள் எல்லாரும் தப்பிச்சு போங்கடா, இனிமேல் இதை நாங்க பாத்துறோம் சொல்லிட்டு மாசா வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. ஃபுல் பவரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிஃப்டர்ஸையே அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு பார்த்தா வரி குதிரைலாம் வேற லெவலா சண்டை போடுது. ஜேக்கு கூட வந்து சண்டை போட வரானுங்க. பார்த்தா ஜேக்கு வேற லெவல் பவரை யூஸ் பண்றான். இவன் ரொம்ப மான்ஸ்டர் மாதிரி இருக்கான்டா, இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜேக்கு வேற லெவலா வந்துட்டு தும்பிக்கை வச்சு ஒரு அடி அடிக்கிறான். சடனா பார்த்தா இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னடான்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா டியூக் டாக் ஸ்டார்மே வந்துட்டாரு. ஊரோட தலைவர் வந்துட்டாரு. நம்மளை காப்பாத்த வந்துட்டாடா நம்ம தலைவர், இனிமேல் நம்மளை தொடுறதுக்கு எவனு கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா டியூக் டாக் ஸ்டார்ம் வந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. டே நீ தான் ஜாக்காடா, எங்க ஊர்ல பிரச்சனை பண்ண வந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு டியூக் வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. இந்த ஊரோட ரூலரு, அது அந்த ஊரை ஆள்றவனே நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காம. அதோட முடியாத சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.